ஃபவுண்டேஷன் கோர்ஸ். அதாவது இப்போ தான் நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். யூபிஎஸ்சி ப்ரிப்பரேஷன் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணுறேன் அப்படின்னா, எந்த இன்ஸ்டிடியூஷனில் ஜாயின் பண்ணலாம்? ஒரு பெஸ்ட் இன்ஸ்டிடியூஷன் வேணும். இன்றைக்கி இன்ஸ்டிடியூஷன் போயிட்டு யூபிஎஸ்சி கோர்ஸ் எடுக்கணும் அப்படின்னா, கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1.5 லேக்லேருந்து ஒரு 2 லேக்ஸ் வந்து வேணும். ஓகேங்களா? இவ்வளோ அமௌண்ட் ஸ்பெண்ட் பண்ணவும் நான் ரெடி. ஓகே, எனக்கு என்ன இன்ஸ்டிடியூஷன் பெஸ்ட்டாக இருக்குதுன்னு தெரிஞ்சால் நான் போய் ஜாயின் பண்ணிக்கிறேன் அப்படின்ற மாதிரி இருப்பீங்க. ஸோ இதை பற்றி ஒரு பேசிக்கான வீடியோஸை இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பேசிக்கான விஷயங்கள் தான் இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். நான் ஒரு பிகினர் ஆஸ்பிரண்ட்டாக இருந்தால் நான் எப்படி ஒரு இன்ஸ்டிடியூஷனை சூஸ் பண்ணுவேன் அப்படிங்கிறத உங்ககிட்ட வந்து ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஸோ தட் உங்களுக்கும் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ யாரோ ஜாயின் பண்ண போகிறீங்க அப்படின்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்டு ஃபஸ்ட்டு விஷயம், பெஸ்ட் இன்ஸ்டிடியூஷன் ஒன்று கிடையாது. தம்ப்நெயில பார்த்தோ இல்லை டைட்டில் பார்த்தோ வந்துருந்தீங்க அப்படின்னா நான் ஓப்பனாகவே இப்போவே சொல்லிடுறேன், பெஸ்ட் இன்ஸ்டிடியூஷன் கிடையாது. நான் இன்ஸ்டியூட்டை சஜஸ்ட் பண்ண போகிறதும் கிடையாது. ஓகேங்களா? நான் எப்படி சூஸ் பண்ணுவேன் அப்படிங்கிறத உங்கள் கூட வந்து ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஒரு 1.5 லேக் 2 லேக்ஸ் வந்து கொடுக்குறேன். அகைன் வந்து இது மணி மட்டுமே கிடையாது, பணம் மட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா கிடையாது. இதை பேஸ் பண்ணியிருக்கிறது டைம், எனர்ஜி, உங்களோட ஏஜ், உங்களோட ஹோப், இது எல்லாமே இருக்குது. ஓகேங்களா? உங்களோட கெரியரே வந்து பார்த்திங்கன்னா இது கூட தான் வந்து வைக்க போகிறீங்க. இல்லைனா நம்ம வேறு ஏதாவது ஒரு ஃபீல்டில் வந்து போயிருப்போம். ஸோ இந்த மாதிரி எல்லாத்தையும் விட்டுட்டு நான் யூபிஎஸ்சி தான் சூஸ் பண்ணி வரும்போது ஒரு 1 இயர் 2 இயர்ஸ் வந்து நான் ஒருத்தர்கிட்ட நம்பி என்னோட டைமை கொடுக்குறேன், என்னோட எனர்ஜியை கொடுக்குறேன், என்னோட ஏஜ் கொடுக்குறேன். ஓகேங்களா? அண்ட் ஆல்சோ என்னோட மணியும் கொடுக்குறேன். ஸோ நான் கிளியர் பண்ணிடுவேங்கிற நம்பிக்கையில் தான் அங்கே போகிறேன். ஸோ அப்படி இருக்கும்போது பிளைண்டாக போயிடக்கூடாது. பிளைண்டாக ஓகே இந்த இன்ஸ்டியூட் 4 பேர் சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு பிளைண்டாக வந்து போயிடக்கூடாது. ஓகேங்களா? கொஞ்சம் நீங்களும் வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணணும். ரொம்ப ஹார்ட் ஒர்க்லாம் இல்லை, ஒரு 1 வீக் தான். பிகாஸ் இது எல்லாமே போயிட்டு, பிகாஸ் திஸ் இஸ் யுவர் லைஃப். நீங்கள் வந்து எவ்வளோ எஃபர்ட் போடுறீங்க, நீங்கள் எவ்வளோ இதை பற்றி தெரிஞ்சுக்கிறீங்க, நீங்கள் எவ்வளோ அவேர்னஸ், உங்களுக்கு எவ்வளோ அவேர்னஸ் இருக்குங்கிறத பொறுத்து தான் நீங்கள் ஒரு விஷயத்தை கரெக்டாக சூஸ் பண்ண போகிறீங்க. அண்டு நீங்கள் தப்பாக சூஸ் பண்ணீங்க அப்படின்னா ஸோ அதோட கான்சிக்வன்ஸை நீங்கள் தான் பார்க்க போகிறீங்க. ஸோ அப்படி இருக்கும்போது ஒரு சில விஷயங்கள் ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு சில விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா வெல் அண்ட் குட்டாக இருக்கும். உங்களுக்கு உங்களோட ப்ரிப்ரேஷன் வந்து நல்லாயிருக்கும். இனிஷியல் டேஸில் நாங்கள் பண்ண தப்பெல்லாம் நீங்கள் பண்ண மாட்டீங்க. ஸோ நான் பண்ண தப்பெல்லாம் நீங்கள் பண்ண மாட்டீங்க. ஸோ ஃபஸ்ட்டு விஷயம், யூபிஎஸ்சி ப்ரிப்பரேஷனுக்கு அப்படின்னா அது ஆஃப்லைனை வந்து ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ஆன்லைன் வந்து பார்த்தீங்கன்னா ஐ எம் நாட் சஜஸ்டிங். ஒரு 12th ஒரு பேசிக்கான ஒரு டிகிரி இதெல்லாமே பண்ணுறதுக்கு நம்ம போயிட்டு ஆஃப்லைனில் தான் வந்து உட்காடுறோம். ஓகேங்களா? ஐஏஎஸ் ஆஃபீஸர் இஸ் நாட் அன் ஈஸி டாஸ்க். அந்த எக்ஸாமுக்கு ஒரு ரெஸ்பெக்ட் வந்து கொடுங்க. அதுதான் உங்கள் கெரியர். ஒரு 2 இயர்ஸ் 3 இயர்ஸ் வந்து ஆஃப்லைனில் டெடிக்கேட்டடாக ப்ரிப்பேர் பண்ணணுங்கிற மைண்ட் செட்டுக்கு ஃபஸ்ட்டு வாங்க. ஃபினான்ஷியல் பேக்ரவுண்டு, முடியாத சுச்சுவேஷன் இதெல்லாம் ஓகே. நார்மலாகவே இதெல்லாம் இருக்கிறவங்களே ஆன்லைனில் வீட்டில் உட்காந்துக்குவாங்க. அது ஏன் தான் தெரிய மாட்டேங்குது. அந்த மாதிரி ரீசன்ஸ் எல்லாம் இருந்தால் ஓகே, நான் அவங்களுக்கு வந்து சொல்லலை. நார்மலாக இருக்கிறவங்கள பற்றி பேசிகிட்டு இருக்கிறேன். நார்மலாக எனக்கு ஆஃப்லைனில் கொடுக்குறதுங்கிறது அட்வைசபிள்னு எனக்கு தோணுது. ஓகேங்களா? ஆஃப்லைனில் இன்ஸ்டியூஷன் வந்து லைக் வந்து பார்த்திங்கன்னா இங்கே சென்னை ப்ரிப்பரேஷன் அப்படின்னாவே இங்கே சென்னை வந்து ஒரு ஹப். சென்னையில் ஒரு அண்ணா நகர் அப்படிங்கிற ஒரு ஏரியா இருக்குது. அங்கே தான் இன்ஸ்டியூஷன் எல்லாமே இருக்கும். யூபிஎஸ்சி இன்ஸ்டிடியூஷன்னா மேஜராக அங்கே தான் இருக்கும். எல்லா டிஸ்ட்ரிக்ட்லையுமே வந்து இருக்கும். பட் இங்கே கொஞ்சம் பெரிய பெரிய இன்ஸ்டிடியூஷன்லாம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இங்கே சங்கர், அறம், அதுக்கப்புறம் வாஜிராமும் இருக்குது. தென் ஆஃபீஸர்ஸ், இந்த மாதிரிலாம் நிறைய இன்ஸ்டியூஷன் இருக்கும். தங்களுக்கு தெரியாத இன்ஸ்டியூஷன் ஒன்றும் இல்லை. அதனால் வந்து பார்த்திங்கன்னா இன்ஸ்டியூஷன் நிறைய இருக்கும். ஸோ இது எல்லாமே இங்கே தான் லொக்கேட் ஆகிருக்குது. அண்டு ஸ்டூடெண்ட்ஸும் வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஒரு 5000 ஆவரேஜாக ஒரு 5000 ஸ்டூடெண்ட் வந்து இருப்பாங்க. அப்ராக்சிமேட்லி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5000 ஸ்டூடெண்ட் இருப்பாங்க. உங்களுக்கு தேவையான புக்ஸும் வந்து இங்கே எல்லாமே ஈஸியாக வந்து கிடச்சிரும். ஓகேவா? ஸோ இந்த லொக்கேஷன், ஸோ இங்கே தான் வந்து இன்ஸ்டியூஷன் வந்து இருக்குது. நீங்கள் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா இந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய ஒரு இன்ஸ்டியூஷன் தான் ஜாயின் பண்ண போகிறீங்க. அது நல்லா தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. ஸோ இப்போது ஒரு லிஸ்ட்டு ஒன்று எடுங்க. எத்தனை இன்ஸ்டியூஷன் இருக்குதுன்னு ஃபஸ்ட்டு பாருங்கள். ஒரு நல்ல ஒரு 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 5 இன்ஸ்டியூஷன் எடுத்துக்கோங்களேன். ஒரு 5 இன்ஸ்டியூஷன் எடுத்து, ஒரு பெஸ்ட்டாக இருக்கக்கூடிய ஒரு 5 இன்ஸ்டியூஷன் எடுத்து அந்த வெப்சைட்டுக்கே டைரெக்டாக போங்க. அங்கே நம்பர் வந்து கிடச்சிரும். நீங்கள் லைக் வந்து பார்த்தீங்கன்னா வெப்சைட் கூகுளில் போட்டிங்க அப்படின்னா இன்ஸ்டியூஷனோட வெப்சைட் வந்து கிடச்சிரும். ஃபஸ்ட்டு விஷயம், அது வெப்சைட்டில் இருக்கிறத தயவு செஞ்சு நம்பாதீங்க. அங்கே இருக்கிற ரிவ்யூஸும் அங்கே இருக்கிற டெஸ்டிமோனியல்ஸும் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பயஸ்டு தான். ஓகேங்களா? எங்கேயுமே ஜென்யூனாலாம் வந்து இருக்காது. மேக்ஸிமம் ஜென்யூனாக இருக்காது, பயஸ்டு தான். ஓகேங்களா? கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு 50-50 வந்து பயஸ்டு தான் இருக்கும். ஒரு சிலது வந்து பார்த்திங்கன்னா ஜென்யூனாக அவங்களே சொல்லியிருப்பாங்க. ஒரு சிலது வந்து பார்த்திங்கன்னா காசு கொடுத்து தான் வாங்கியிருப்பாங்க. ஸோ இது எப்படி நம்மளால் பிரிக்கவே முடியும்? நான் கம்ப்ளீட்டாக வந்து அது பொய் ஃபேக்குன்னு வந்து சொல்லவே சொல்லலை. அதில் பொய்யும் கலந்துருக்குது, உண்மையும் கலந்துருக்குது. ஓகேங்களா? ஸோ அப்படி இருக்கும்போது அதை பார்த்து ஃபஸ்ட்டு நம்ப வேண்டாம். அது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 50-60,000லாம் கொடுத்தோம் அப்படின்னா வெப்சைட்டை பயங்கரமாக பியூட்டிஃபிகேஷன் பண்ணி அந்த வெப்சைட்டில் போடுற கண்டென்ட் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வேறு மாதிரி இருக்கும். அப்படியே பார்த்த உடனே இதுதான்டா இன்ஸ்டியூஷன், இங்கே தான் நான் போய் சேர போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இன்ஸ்பயர் பண்ணுற மாதிரியெல்லாம் வந்து போட்டு வச்சுருப்பாங்க. அதெல்லாம் பார்த்து நம்பவே நம்பாதீங்க. ஓகேங்களா?
பேசிக்கான கோர்ஸ் டீட்டெயில்ஸு, ஃபீஸ் டீட்டெயில்ஸ் அந்த மாதிரி ஏதாவது போட்டிருப்பாங்க. ப்ரௌச்சர்ஸ் அந்த மாதிரி ஏதாவது போட்டிருப்பாங்க. அதை மட்டும் வந்து பார்த்துக்கோங்க. அங்கே இருக்கிற ஃபோட்டோஸு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, சம்திங் அது எல்லாமே மார்க்கெட்டிங். ஓகேங்களா? இந்த மாதிரி இருக்கும். அந்த நம்பர்ஸ் எல்லாம் எடுத்துக்கோங்க. அந்த இன்ஸ்டியூட் கான்டாக்ட் நம்பர் இருக்கும். ஸோ தைரியமாக இன்ஸ்டியூட்க்கு வந்து கான்டாக்ட் பண்ணுங்கள். உங்களோட டீட்டெயில்ஸ் வந்து கேளுங்க. கோர்ஸ் டீட்டெயில்ஸ், கோர்ஸ் ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும்? கோர்ஸ் எப்படி வந்து கொண்டு போவீங்க? அதோட டியூரேஷன் என்ன? ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் என்ன? டெமோ இருக்கா? கோர்ஸ் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணுவீங்களா? தென் அதுக்கப்புறம் லைக் வந்து கிளியர் பண்ணியிருக்காங்களா? இந்த மாதிரியான பேசிக்கான விஷயங்கள் ஃபஸ்ட் நீங்கள் கேதர் பண்ணி வச்சுக்கிட்டு கேட்கணும். ஓகேங்களா? கொஞ்சம் கொஞ்சம் ஒர்க் பண்ணுங்கள். ஒரு 1 வீக் அந்த மாதிரி வந்து ஒர்க் பண்ணுங்கள். கொஸ்டின்ஸ் எல்லாம் வந்து ப்ரிப்பேர் பண்ணுங்கள். இன்ஸ்டால்மெண்ட் ஏதாவது இருக்கா அப்படின்லாம் வந்து ப்ரிப்பேர் பண்ணி கொஸ்டின்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுக்கோங்க. எப்படி கேட்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாம் இங்கே கேளுங்க. கேட்டால் அவங்க ப்ராப்பராக எக்ஸ்ப்ளனேஷன் கொடுப்பாங்க. ஓகேவா? இது ஃபோன் கால்ஸ்லையும் பண்ணலாம், இல்லை இன்ஸ்டியூஷனுக்கு நேராகவும் போய் விசிட் பண்ணலாம். ஓகேங்களா? என்கொயரி பண்ணுறோன்னு சொல்லிட்டு நேராகவே போய் இன்ஸ்டியூஷன் பண்ணலாம். ஒரு 5 இன்ஸ்டியூஷன் போய் பார்க்குறது தப்பே கிடையாதுங்க. ஏன்னா வந்து 1 இயர் 2 இயர்ஸ் நீ அவங்க கூட தான் ட்ராவல் பண்ண போகிறீங்க. இன்னும் ஒரு சிலராக வந்து பார்த்தீங்கன்னா, ஒன்ஸ் ஒரு இன்ஸ்டியூஷன் ஜாயின் பண்ணிட்டோம் அப்படின்னா கிளியர் பண்ணுற வரைக்கும் அங்கேயே தான் இருக்கிறான். ஓகேங்களா? பண்ண தப்பே தான் திரும்ப 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 பண்ணிட்டு இருக்கிறான். அப்படிங்கும்போது அந்த இன்ஸ்டியூஷன் போயிட்டு நேரில் பார்த்து பேசுறதுல என்ன தப்பு? என்ன கேட்டால் நான் நேர்லேயே போய் பார்க்க சொல்லுவேன். நேரில் போயிட்டு பாருங்கள், ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் எவ்வளோ இருக்காங்கன்னு பாருங்கள், கிளாஸ் ரூம்ஸ் எல்லாம் போய் பாருங்கள், ஃபேக்கல்ட்டிஸ் எல்லாம் போய் பாருங்கள். இப்படிலாம் பார்த்துட்டு ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அனாலிசிஸ் வந்து பண்ணுங்கள். ஒரு விஷயங்களை வந்து பார்த்து கன்ஃபார்ம் பண்ணுங்க. ஓகே, இப்படி தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் ஃபஸ்ட்டு பண்ணணும். இன்ஸ்டியூஷன் லிஸ்ட் எடுங்க. டாப் 4, 5 இன்ஸ்டியூஷன் லிஸ்ட் எடுங்க. லிஸ்ட் எடுத்துட்டு கால் பண்ணுங்கள். கால் பண்ணிவிட்டு இஃப் பாசிபிள் வந்து பார்த்தீங்கன்னா நேரில் ஒரு அண்ணா நகரில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 1 வீக் ஸ்டே பண்ணுங்கள். ஸ்டே பண்ணிவிட்டு இன்ஸ்டியூஷன் போய் பாருங்கள். கான்டாக்ட்ஸ் வந்து பில்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? தென் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட வந்து பேசுங்க. சீனியர் ஸ்டூடெண்ட் லைக் வந்து ஒரு 2 இயர்ஸ் வந்து மேலே இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ். ஃபஸ்ட்டு செகண்ட் இயரில் அவங்களே கற்றுக்குட்டியாக தான் இருப்பாங்க. ஓகேங்களா? ஒரு 3rd அட்டெம்ப்ட் 4th அட்டெம்ப்ட் கொஞ்சம் சீரியஸாக இருக்கக்கூடிய ஒரு ஜென்யூன் ஆஸ்பிரண்ட்டாக இருக்கக்கூடியவங்களாக இருக்கணும். ஏன் இதை சொல்கிறோம் அப்படின்னா, ஒரு சிலர் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டியூஷனுக்கே மார்க்கெட்டிங் பண்ணியிருக்காங்க. ஸ்டூடெண்ட்ஸை சேர்த்து விட்டால் இவங்களுக்கு சம் பெனிஃபிட்ஸ், இவங்களுக்கு கோர்ஸில் கொஞ்சம் ஃப்ரீ அப்படின்னு சொல்லிட்டு இவங்களே மார்க்கெட்டிங் பண்ணிட்டு சேர்த்து விட்டுறாங்க. ஸோ இந்த மாதிரியும் நடக்குது. இதெல்லாம் எனக்கு இப்போ தான் தெரிய வந்தது. இது நான் படிக்கும்போது இல்லை, இப்போ தான் வந்து தெரிய வருது. ஸோ அதில் வந்து மாட்டிக்காதீங்க. அதுவும் இருக்குது. அதை நான் முன்னாடியே சொல்லிடுறேன். ஸோ அதனால் ஒரு ஜென்யூனான ஆஸ்பிரண்ட்டாக இருக்கணும். உண்மையை சொல்கிற மாதிரி இருக்கணும். பேசும்போது நம்ம பழகும்போது அந்த ரேப்போ வந்து தெரியும். அந்த மாதிரி ஆஸ்பிரண்ட்டுக்கிட்ட ரிவ்யூ வந்து கேளுங்க. அந்த கோர்ஸை முடிச்சவராக இருந்தால் இன்னும் நல்லாயிருக்கும். அவங்கக்கிட்டலாம் போயிட்டு நீங்கள் என்கொயரி பண்ணும்போது ஒரு ஸ்ட்ரக்சர் கொடுத்துருப்பாங்க. நாங்கள் இதெல்லாம் பண்ணுவோம், இதெல்லாம் உங்களுக்கு இருக்குது, இப்படி முடிப்போம், அப்படி முடிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக ஒரு பில்டப் வந்து கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? அவங்கள மார்க்கெட்டிங் பிரெயின் வாஷ் பண்ணுறதுக்கு பயங்கரமாக ஒரு ஸ்பீச்சை வந்து கொடுத்துருப்பாங்க. இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உண்மையா அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி அங்கே படிச்சிருப்பான்ல ஒரு 2 வருஷம், அதாவது கோர்ஸ் டியூரேஷன் 2 வருஷம் இருக்குங்க. 1 இயரில் அப்படின்னு சொல்லிட்டு ஓகே உங்களுக்கு புரியலையா மறுபடியும் வந்து படிங்க அப்படின்லாம் சொல்லிடுவாங்க. இந்த மாதிரி ஒரு 2 வருஷம் 3 வருஷம் அடிப்பட்டு ஒரு ஆஸ்பிரண்ட் வந்து அண்ணா நகரில் சுற்றிட்டு இருப்பான். அவங்ககிட்ட போய் கேட்கும்போது புட்டு வச்சிருவான் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. கோர்ஸ் ஸ்ட்ரக்சரு அவங்க சொல்கிறதெல்லாம் பண்ணுறாங்களா இல்லையான்னு இவன் சொல்லிடுவான். தென் அதுக்கப்புறம் டியூரேஷன், சொன்ன டியூரேஷனில் இவங்க முடிக்கிறாங்களா இல்லையா அப்படின்னு சொல்லிடுவான். சிலபஸ் கம்ப்ளீஷன், நான் இங்கே இன்னொன்று சொல்லிடுறேன். சிலபஸ் கம்ப்ளீஷன் யாருமே ஃபுல்லாக பண்ண மாட்டாங்க. எந்த இன்ஸ்டியூஷன் சிலபஸ் கம்ப்ளீஷன் ஃபுல்லாக பண்ணாது. அதுக்குன்னு அப்படியே விட்டுற முடியாது இல்லையா? எவ்வளோதான்ப்பா கம்ப்ளீட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட வந்து கேளுங்க. சொல்லிடுவாங்க. ஒரு 60% பண்ணியிருக்காங்களா, 70% பண்ணியிருக்காங்களா, இந்த ஒரு பார்ட் மட்டும் எடுக்காமல் விட்டுருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு க்ளீனாக நம்ம எக்ஸ்பீரியன்ஸ்டான ஆஸ்பிரண்ட்ஸ் வந்து உங்களுக்கு சொல்லிடுவான். ஸோ அப்போது உங்களுக்கு நல்லாவே தெரியும் அவங்க சொல்கிறது என்ன, செய்கிறது என்ன அப்படின்னு சொல்லிட்டு நல்லாவே தெரிஞ்சிடும். அதுக்கப்புறம் டிசைட் பண்ணிக்கோங்க. தென் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, ரிசல்ட் கிளியர் பண்ணவங்க இருப்பாங்க இல்லையா? ஸோ இது அவங்கள என்ன சொல்கிறதுன்னு வந்து தெரியல. இவங்களை வந்து சஜஸ்ட் பண்ணலாமா வேணாமான்னு தெரியல. அவங்கக்கிட்ட ரிவ்யூ கிளியர் பண்ண ஸ்டூடெண்ட்ஸோட ரிவ்யூ கொடுப்பாங்கல்ல, அதை எடுத்துக்க சொல்லலாமா வேணாமான்னு கூட தெரியல. பிகாஸ் காசு வாங்கிட்டு ரிவ்யூ பண்ணுறவங்கலாம் இருக்கிறாங்க. இங்கேயும் வந்துட்டாங்க. ஓகேங்களா? கஷ்டப்பட்டு படித்து கிளியர் பண்ணிவிட்டு யூபிஎஸ்சி கிளியர் பண்ணிட்டு வரும்போது இன்ஸ்டியூஷன் கொடுக்குற ஃபேவருக்காக காசை வாங்கிட்டு இந்த இன்ஸ்டியூஷன் தான் படித்தேன்னு சொன்னால் எவ்வளோ பெரிய விஷயம் அது, எவ்வளோ பெரிய தப்பு இதெல்லாம். எத்தனை ஆஸ்பிரன்ஸ் வந்து இதை பற்றி வந்து பார்த்திங்கன்னா தப்பான இன்ஸ்டியூஷன் வந்து சூஸ் பண்ணுறாங்க. இங்கேயும் இருக்கிறாங்க. காசை வாங்கிட்டு டெஸ்டிமோனியல் கொடுக்கறது. ஓகேங்களா? இந்த மாதிரிலாம் நிறைய இருக்கும். அதனால் இந்த ஒரு பிளாட்ஃபார்ம் வந்து இருக்கும் இல்லையா, இந்த யூடியூபு, இன்ஸ்டாகிராமு, டெலிகிராமு, இந்த இடத்துலலாம் அவங்களோட வீடியோஸ் இருந்தால் தயவுசெய்து நம்பாதீங்க. இது எல்லாமே ஃபேவரிசம், இது எல்லாமே பயஸ்டாக தான் இருக்கும். இந்த இடத்துல இருக்கிற ரிவ்யூஸ் எதுவுமே நம்பாதீங்க. யாராவது ஒருத்தர் ஜென்யூனாக இருப்பாங்கல்ல, அவங்க வந்து பர்சனலாக வந்து பேசி பாருங்க. பர்சனலாக பேசும்போது உண்மை சொல்லுவாங்கன்னு எனக்கு ஒரு நம்பிக்கை. ஓகேங்களா? இங்கே வெளியில் பேசும்போது தான் வந்து ஏதோ ஒரு கம்பல்ஷனில் இப்போ ஏதோ ஒரு இன்ஸ்டியூஷனில் டெஸ்ட் சீரிஸோ ஏதோ எடுப்பாங்க. சம் பெனிஃபிட்ஸ் வந்து அவங்களும் வந்து இன்ஸ்டியூட் வந்து கொடுத்துருக்கோம்.
அது எக்கனாமிக்கலாவோ இல்லை ஏதோ ஒன்று கொடுத்துருக்கோம். இவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ அதுக்கேற்ற மாதிரி இந்த கோர்ஸ் நான் படித்தேன், இந்த டெஸ்ட் சீரிஸ் எடுத்தேன், யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு வந்து சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா? இந்த மாதிரி தான் வந்து ஃபேவரிசம் இப்படி தான் வந்து இருக்கும். ஸோ அதனால் இந்த மாதிரி ஒரு பப்ளிக் டொமைனில் இருக்கிறத எதுவுமே நம்பாதீங்க. ஓகேங்களா? பர்சனலாக பேசும்போது உண்மை என்னன்னு வந்து தெரியும். பர்சனலாக பேசி அங்கேயும் போய் சொல்கிறவங்களாம் நிறைய இருக்காங்க. பட் ஜென்யூனாக இருந்தவங்ககிட்ட ரிவ்யூ இருந்தால் எடுத்துக்கோங்க. ஓகேங்களா? ரொம்பலாம் இன்ஃப்ளூயன்ஸ் ஆக வேணாம். ஜென்யூனாக இருக்கிறவங்ககிட்ட வந்து ரிவ்யூ எடுத்துக்கிட்டிங்கன்னா போதும். பட் அவங்களும் உண்மையை சொல்லுவாங்கன்னு நம்புகிறேன். பிகாஸ் இது வந்து ஏன் இவங்களும் இப்படி பண்ணுறாங்கன்னு தெரியல. எல்லா இன்ஸ்டியூஷன் என்ன பண்ணுதுன்னு வந்து தெரியும். பட் இருந்தாலுமே வந்து ஜஸ்ட் பிகாஸ் ஆஃப் அமௌண்ட் அப்படிங்கிறதுக்காகவும் ஸ்டூடெண்ட்ஸை கன்சிடர் பண்ணாமல் நம்ம பேசுகிற வார்த்தை நம்ம கிளியர் பண்ணிட்டோம். நம்ம பேசுகிற வார்த்தை ஒன்று ஒன்று எவ்வளோ இம்பாக்ட்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறத மறந்து அல்ப காசுக்காக இப்படியெல்லாம் வந்து பண்ணி வச்சிடுறாங்க. நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. கிளியர் பண்ணவங்க நிறைய பேர் இந்த மாதிரி வந்து பண்ணுறாங்க. அது ஏன்னா வந்து தெரியல. அந்த ட்ராப்குள்ளெல்லாம் போய் மாட்டிக்காதீங்க. நான் எல்லாருமே வந்து சொல்லலை, ஒரு சிலர் வந்து இருக்காங்க. நான் இப்பவும் சொல்கிறேன், யூடியூப்ல இருக்கிற வீடியோ எதுவுமே வந்து நம்பாதீங்க. அது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சம்திங் வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு பெய்டோ இல்லை ஃபேவரிசமோ இருக்க தான் செய்யும். நான் சொல்கிறத கூட வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே எடுத்துக்காதீங்க. நான் ஒரு ஆஸ்பிரண்ட்டாக இருந்தால் எப்படி போய் சூஸ் பண்ணுவோம் அப்படின்னா இப்படி தான் வந்து பண்ணுவேன். அண்ணா நகருக்கு வந்து டைரெக்டாக வந்து போவோம். ஒரு 5 to 6 days வந்து பார்த்தீங்கன்னா டைம் எடுத்துக்கிட்டு அங்கே இருக்கிற ஆஸ்பிரண்ட், தெருவுக்கு 10 ஆஸ்பிரண்ட் இருப்பாங்க. நீங்கள் சும்மா நடந்து போனீங்கன்னாவே வந்து இருக்கும். அந்த ஆஸ்பிரண்ட் டீ ஷாப்பு, அதுக்கப்புறம் ஜெராக்ஸ். ஸோ இந்த ஷாப்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆஸ்பிரண்ட் எப்போவுமே வந்து இருப்பாங்க. நீங்கள் மீட் பண்ணலாம், அவங்ககிட்டலாம் வந்து பேசலாம். சோஷியல் மீடியா இருக்குது. ஸோ இவங்ககிட்டலாம் வந்து டிப்ஸு ட்ரிக்ஸ் எல்லாம் வந்து எடுத்துக்கலாம். ஜென்யூனாக இருக்கிறவங்க நிறைய பேர் இருப்பாங்க. சஜஸ்ட் பண்ணுவாங்க. ஒரு இன்ஸ்டியூட்லையும் என்ன நடக்குதுன்னு வந்து சஜஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ இதெல்லாம் கேளுங்க. கேட்டுட்டு ப்ராப்பராக அனாலிசிஸ் பண்ணுங்கள். ஓகேங்களா? பிகாஸ் திஸ் இஸ் யுவர் லைஃப். நீங்கள் தான் வந்து பார்த்தீங்கன்னா எஃபர்ட் பண்ணணும். நீங்கள் தான் ஒரு நல்ல இன்ஸ்டிடியூஷன் வந்து சூஸ் பண்ணணும். நான் ஒரு பெஸ்ட் இன்ஸ்டிடியூஷன் சொல்லவே மாட்டேன். பெஸ்ட் இன்ஸ்டிடியூஷன் ஒன்று கிடையாது. ஒரு நல்ல இன்ஸ்டிடியூஷன், டீசெண்டாக இருக்கக்கூடிய நல்ல இன்ஸ்டிடியூஷன் அந்த மாதிரி சூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் தான் படிக்கணும். இப்போது வந்து நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, இன்ஸ்டிடியூஷன் ஒரு 20% தான் கொடுக்கும். வித்தவுட் கைடன்ஸ் யூ கான் கிளியர் திஸ் எக்ஸாமினேஷன். அதை நான் எல்லா வீடியோஸ்லையுமே வந்து சொல்லுவேன். கைடன்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். கைடன்ஸ் இல்லாமல் பிகாஸ் இது கூட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கைடன்ஸ், ஒரு அவேர்னஸ் தான். யூடியூப்பில் பார்த்தீங்கன்னாலும் அதுவும் ஒரு அவேர்னஸ் தான். நீங்கள் நினைக்கிறீங்க ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்னு சொல்லிட்டு, நத்திங் இஸ் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட். ஓகேங்களா? எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து விலை கொடுக்குறீங்க. எல்லாத்துக்குமே உங்களோட டைமாக இருக்கட்டும், உங்களோட இன்டர்நெட் எல்லாமே வந்து விலை கொடுக்குறீங்க. எதுவுமே இங்கே ஃப்ரீயாலாம் கிடைக்க போகுது. எல்லா இடத்துலையுமே ஒரு கைடன்ஸ் இருக்குது இல்லை. இன்ஸ்டியூட் போனால் மட்டும் தான் கைடன்ஸ் அப்படின்னு வந்து சொல்லவே முடியாதுல்ல. ஸோ அந்த மாதிரி ஒரு எக்ஸாமை கிளியர் பண்ணணும் அப்படின்னா ஒரு கைடன்ஸ் அப்படிங்கிறது வேணும். அதுதான் ரியாலிட்டி. நீங்கள் எந்த எக்ஸாம் வேணால் எடுத்துக்கீங்க. குரூப் 4 எக்ஸாம் கைடன்ஸ் இல்லாமல் கிளியர் பண்ண முடியுமா? கிளியர் பண்ண ஒருத்தனை வந்து நீங்கள் காமிங்க. ஓகேங்களா? ஸோ அந்த விஷயத்தில் கிளியராக இருங்க. கைடன்ஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அதில் டீசெண்டாக கொடுக்குற ஆள் யாருப்பா அப்படின்ற மாதிரி தான் நீங்கள் தேட போகிறீங்க. என்னால் ஒரு 2 லட்சம் வந்து ஸ்பெண்ட் பண்ண முடியும். டீசெண்டாக யார் வந்து கொடுக்குறாங்க அப்படிங்கிறத பார்த்துட்டு அனாலிசிஸ் பண்ணுங்கள். சும்மா வந்து ஒருத்தர் சொல்கிறத கேட்டு அப்படியே போய் ஜாயின் பண்ணிடாதீங்க. ஒரு 10-20 பேர்கிட்ட கேளுங்க, தப்பே இல்லை. ஒரு 10 நாள் ஒர்க் பண்ணுங்கள், தப்பே இல்லை. ஓகேங்களா? இந்த மாதிரி ஒர்க் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கே நல்ல கிளியர் பிக்சர் வந்து கிடைக்கும். அதுக்கப்புறம் உங்களோட மைண்ட் செட்டே வந்து மாறும். என்ன கோர்ஸ் இருக்குது, இதெல்லாம் வந்து எப்படி பண்ணுறாங்க, எவ்வளோ இயர்ஸ் வந்து எடுத்துகிட்டு போகிறாங்க, எவ்வளோ டியூரேஷன்ஸ் வந்து இருக்குது, ஃபஸ்ட் அட்டெம்ப்ட்டில் கிளியர் பண்ண முடியுமா முடியாதா, இதெல்லாம் ஒரு மித்தாக தான் இருக்குது. நீங்கள் போய் கேளுங்க. நீங்களும் வந்து ஃபஸ்ட் அட்டெம்ப்ட்டில் கிளியர் பண்ண தானே வந்து ஜாயின் பண்ணியிருப்பீங்க. ப்ரோ என்ன ஆச்சு, எப்படி கோர்ஸ் எல்லாம் எடுக்கிறாங்க, இன்ஸ்டியூஷனில் என்ன பண்ணுறாங்க, ஏன் உங்களால் வந்து கிளியர் பண்ண முடியல, என்ன பிரச்சனை, கோர்ஸில் ஏதாவது கம்ப்ளீட் பண்ணலையா, இந்த மாதிரியெல்லாம் நீங்கள் அவங்ககிட்ட கேட்டிங்கன்னா அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணுவாங்க. அவங்களோட நாலேஜ் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணுவாங்க. ஒரு 2 வருஷம் அவங்க பட்ட கஷ்டத்தை வந்து உங்கள் கூட வந்து ஷேர் பண்ணிக்குவாங்க. ரியாலிட்டி உங்களுக்கு வந்து சொல்லிக் கொடுப்பாங்க. அதை வச்சு நீங்கள் ஒரு பெட்டரான டிசிஷன் எடுத்துகிட்டு நீங்கள் உங்களோட லைஃப்பை வந்து சேவ் பண்ணிக்கலாம்ல. உங்களோட ப்ரிப்பரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 இயர்ஸை வந்து சேவ் பண்ணலாம்ல. இந்த மாதிரி பண்ணீங்க அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஓகேங்களா? ஒரு நல்ல டீசெண்டான இன்ஸ்டியூஷன் தான் வந்து போவீங்க. அண்ட் ஆல்சோ அட்லீஸ்ட் வந்து படிச்சிருப்பீங்க, கம்ப்ளீட் பண்ணுவீங்க, கோர்ஸை கம்ப்ளீட் பண்ணுவீங்க. ஸோ அந்த 1 இயர் ரொம்ப வேஸ்ட்டாக போயிருக்காது. ஓகேங்களா? திஸ் இஸ் மை சஜஷன்ஸ். நான் இப்போ நான் ஒரு ஃபவுண்டேஷன் கோர்ஸை ஜாயின் பண்ணுறேன் அப்படின்னா இப்படி தான் நான் பண்ணுவேன். இன்ஸ்டியூஷன் இப்படி தான் வந்து என்கொயரி பண்ணுவேன். இப்படி தான் இன்ஸ்டியூஷனுக்கு நேரில் போய் பார்ப்பேன். கிளியர் பண்ணவங்கக்கிட்ட பேசுவேன். பழைய ஸ்டூடெண்ட்டுக்கிட்ட வந்து பேசுவேன். எப்படி அவங்களோட ஃபீட்பேக்குன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் நான் டிசைட் பண்ணுவேன். ஓகேங்களா? ஸோ நீங்களும் ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த மெத்தடை வந்து எடுத்து வச்சு பண்ணுங்கள். பிளைண்டாக போய் சேர்ந்துடாதீங்க. பிளைண்டாக ஒருத்தர் பிகாஸ் எல்லாமே மார்க்கெட்டிங். எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களை பிரெயின் வாஷ் பண்ணுற மாதிரி தான் வந்து பேசுவாங்க. ஃபஸ்ட் அட்டெம்ப்ட்டில் கிளியர் பண்ணிடலாம் வாங்க அப்படின்னு தான் கூப்பிடுவாங்க. அதெல்லாம் இம்பாசிபிள். ஃபஸ்ட் அட்டெம்ப்ட்லாம் இம்பாசிபிள். ஓகேங்களா? ஸோ அதனால் அவேர்டாக இருங்க. தட்ஸ் மை சஜஷன். ஓகேங்களா? ஸோ அவேர்டாக இருங்க. ஒரு நல்ல இன்ஸ்டியூஷன் வந்து ஜாயின் பண்ணுங்கள். நல்லா படிங்க. டெஃபினட்டாக உங்களாலையும் வந்து கிளியர் பண்ண முடியும். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். இஃப் யூ ஹேவ் எனி டவுட்ஸ் லெட் மீ நோ இன் த கமெண்ட் செக்ஷன் பிலோ.